வணக்கம். உங்கள் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல தினம் ஒரு திருக்குறள்ல அதிகாரம் 23 குறள் எண் 225. அதாவது தவ வலிமை உடையவர்கள் தங்களுடைய பசியை இல்லாமல் செய்து விடுகிறார்கள். பசியை காணாமல் போகச் செய்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய தவ ஆற்றல் அத்தகையது. ஆனால் அத்தகைய ஆற்றலை விட சிறந்த ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கின்றதா என்று வள்ளுவரிடத்திலே கேட்டால், பசியை இல்லாமல் செய்வதை விட பசியை போக்குவதுதான் சிறந்தது. ஏழை மக்களுடைய பசியையும் கஷ்டப்படுகின்ற மக்களுடைய பசியையும் போக்குவதுதான் சிறந்தது. இப்பொழுது நாம் குறளை பார்ப்போமா? ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதாவது ஆற்றுவார் ஆற்றல், பசி ஆற்றல். ஒரு முனிவன் தன்னுடைய தவ வலிமையினால பசியை இல்லாமல் செய்து விடுகின்றான். அதாவது பட்னத்தார் சொல்வார், காடே திரிந்தன்ன காற்றே புசித்தன்னம்பார். காற்றையே அவர்கள் உணவாக புசித்து பசியை இல்லாமல் செய்து விடுவார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தான். ஆனால் வள்ளுவரிடத்திலே கேட்டால், இந்த ஆற்றல் மிகச் சாதாரணமானது. இந்த ஆற்றலை விட ஒரு உயர்ந்த ஆற்றல் ஒன்று இருக்கின்றது. அது என்ன என்றால், எவன் ஒருவன் பசியில் இருக்கின்றானோ, எவன் ஒருவன் பட்டினி கிடக்கின்றானோ, அந்த பசியையும் பட்டினியையும் எவன் ஒருவன் மாற்றுகின்றானோ, நீக்குகின்றானோ, அத்தகைய ஆற்றல் தான் உயர்ந்தது என்கின்றார். இதிலே இன்னொரு முக்கியமான கருத்து என்னவென்றால், தவம் பெரிதா கருணை பெரிதா என்பதுதான். தவத்தை விட கருணை பெரியது. இதைத்தான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார். அந்த பசியை போக்குவருடைய ஆற்றலுக்கு பின்புதான், அந்த ஆற்றலை விட அடுத்ததுதான் தன்னுடைய தவத்தால் பசியை நீக்குவருடைய ஆற்றல். அவன் கருணை தான் இங்கு முக்கியம். ஏழைகள் மீது கருணை கொண்டு, ஏழைகள் மீது அன்பு கொண்டு அவர்களுடைய பசியை எவன் போக்குகிறானோ, அவன் தவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆற்றலை விட இத்தகைய ஆற்றல் அவனுக்கு உயர்ந்தது. வள்ளுவரின் குரல் என்று நாமும் மற்றவர்களுடைய பசியை நீக்குவோம். அவர்களுடைய பசியை நீக்குவதன் மூலம் வள்ளுவர் குரலை கடைபிடித்து வள்ளுவரினுடைய குரலுக்கு துணை நிற்போம் என்று சொல்லி இந்தளவிலே உங்களிடமிருந்து